போன மினி விலாகோட கண்டினியூஷன் தான் இது. மீன் குழம்புலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் மீன் ஃப்ரை நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரிம்மா நானே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு இடிச்சிட்டாங்க. அது கூடவே வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கூடவே தேவையான உப்பு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனில் நல்லா மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறமா பொரிச்சு சாப்பிட்டோம். டெய்லி நம்மளே சமைச்சு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடந்துச்சு. நேற்று தான் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிக்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று மீன் ஃப்ரை நல்லா ஒரு புடின்னு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த மீன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் ஒயிட் ரைஸை போட்டு பரட்டி அது கூட மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா செம அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் ஆத்தா சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. அதுலேருந்தே எனக்கு அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டதுக்கப்புறமா ஈவினிங் இந்த ஷாப்பிங் கிளம்பிட்டோம். குட்டி பசங்க 2 பேத்துக்கு இந்த மந்த் வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனோம். எடுத்துகிட்டு நல்லபடியாக டே முடிஞ்சு